அன்பு தந்தையர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, நானும் தந்தை சாம்சன் அவர்களிடம்தான் இந்த பள்ளியை தொடங்கினோம். அப்பொழுது கீத்து கொட்டகையில்தான் வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு கடவுள் புண்ணியத்தில் காங்கிரீட் கட்டிடம் ஒன்று கட்ட முடிந்தது. அதன் பிறகு படிப்படியாக அது வளர்ச்சி அடைந்தது. ஆகவே இந்த பகுதி மாணவர்கள் சிறப்பாக பயனடைய வேண்டும் என்பதற்காக இப்பள்ளியானது தொடங்கப்பட்டது. அதில் எனக்கும் பங்கு உண்டு. இங்கே ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுவதும் எனக்கு மகிழ்ச்சியைத்தான் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, மைக்கேல் ஆஞ்சலோ பெரிய சிற்பி. ஓவியம் வரைகிறதிலும் சிற்பங்கள் வடிப்பதிலும் திறமை உள்ளவர். அவரை புகழாதவர் யாரும் இல்லை. அவருக்கு நிகராக இன்று யாரும் இல்லை. அதற்கு ஒத்த மற்ற சிற்பிகள் எல்லாம் இருக்கிறார்கள், லியோனார்டோ டா வின்சி போன்றவர்கள். ஆனால் இவருக்கு நிகர் இன்னும் யாரும் தோன்றவில்லை. அந்த அளவுக்கு பெரிய சிற்பி. அவர் ஒரு முறை கட்டட வேலை நடைபெற்றிருக்கின்ற ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே சென்ற பொழுது அங்கே ஒரு மார்பிள் ஸ்டோன், ஒரு கல்லானது, மார்பிள் கல்லானது மூலையிலே பெரிய கல் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது கட்டட உரிமையாளரிடம், இது ஏன் இந்த கல்லை இங்கே போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இது உருவமற்றது, ஷேப் இல்லை, அதனால் இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அப்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார், இட் இஸ் நாட் யூஸ்லெஸ், there is an angel imprisoned in the marble that I must set free என்று சொன்னார். அது பயனற்ற கல் அல்ல, அதற்குள்ளே ஒரு வானதூதர் மறைந்திருக்கிறார், நான் அவரை விடுவித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதை வைத்து தாவீது அரசருடைய, பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற அரசர், அந்த அரசருடைய உருவத்தை அவர் வடித்தாராம். ஆகவே பயனற்றதாக இருந்ததை பயனுள்ள ஒன்றாக உருவாக்குதல். இந்த ஆசிரியர்களுடைய பணியும் அத்தகைய பணி, உருவாக்குகின்ற பணி. உங்களுடைய குறைகள் உண்டு, நிறைகள் உண்டு, அவற்றையெல்லாம் அறிந்து உங்களை வளப்படுத்தி உங்களில் மறைந்து கிடக்கும் திறமைகளை எல்லாம் அறிந்து உங்களை உற்சாகப்படுத்தி கல்வியிலும் விளையாட்டிலும் இன்னும் எல்லா துறையிலும் சிறந்து விளங்க பணியாற்றுவதே ஆசிரியருக்குரிய சிறப்பான பணி. ஆகவே தான் சிறப்பான பணியாக ஆசிரியர் பணியை நாம் கருதுகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் முயற்சி எடுத்தால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஆகவே ஆழமான முயற்சியை எடுக்க வேண்டும். தமிழ் வழி கல்விக்கு மாணவர்கள் குறைந்து வருகிறார்கள். இந்த ஆண்டும் குறைவான மாணவர்கள் தான் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தாளாளர் தந்தை சொன்னார். இவ்வாறு இருக்கின்ற வேளையிலும் கூட நாங்கள் தமிழ் வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறோம். தாய்மொழியிலே அடிப்படை கல்வியை கற்பது சிறப்புக்குரியது தான் என்பதை நாம் அறிகிறோம். புனித வளனார் கல்லூரியினுடைய முதல்வர் என்னிடம் ஒரு முறை சொன்னார், கூட்டத்திலும் அதை பகிர்ந்து கொண்டார். ஆங்கில வள கல்வியிலே படிக்கின்ற மாணவர்கள் இங்கே கல்லூரிக்கு வரும்பொழுது மிக தொடக்கத்திலே மிக சிறப்பாக செய்வார்கள், நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். தமிழ் வழி கல்வி மாணவர்கள் சற்று சிரமப்படுவார்கள். ஆனால் போக போக அவர்கள்தான் சிறந்த ஒரு நிலைக்கு வருகிறார்கள். இறுதி ஆண்டு முடிக்கும் பொழுதெல்லாம், 3ஆம் ஆண்டு முடிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று சிறந்து விளங்குகிறார்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே அனுபவத்தோடு அந்த தந்தையானவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தமிழ் வழி கல்வியிலே பயின்றாலும் ஆங்கிலத்தையும் கணிதத்தையும் எல்லா பாடங்களையும் ஆர்வத்தோடு படியுங்கள். என்னால் முடியாது, இது எனக்கு வராது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். எல்லாம் படிக்க முடியும். எல்லா பாடங்களிலும் நீங்கள் சிறந்து படித்து விளங்க முடியும். தமிழ், ஆங்கிலம், மொழி பாடங்கள் மிக முக்கியமானவை. ஆகவே இந்த பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். எவ்வளவு மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்த பள்ளி என
மக்களால் கருதப்படக்கூடிய நிலைமை என்றும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதை தாளாளர் தந்தை நிறைவோடு செய்வார் என்று நம்புகின்றேன். அவர் மரவப்பட்டியிலே உயர்நிலைப் பள்ளியிலே அங்கே அவர் பணியாற்றினார். தலைமை ஆசிரியர் தாளாளராக 5 ஆண்டுகள் நிறைவான பணியை செய்தார். அந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பல காரியங்களை எல்லாம் ஆர்வத்தோடு செய்தார். இவ்வாறு இந்த பள்ளியையும் நிறைவாக வளர்ச்சியடை செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அவர் இங்கே வந்திருக்கிறார். நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஆகவே அவர் நிறைய படித்திருக்கிறார். அர்ப்பணம் ஈடுபாடு உள்ளவர். அவருடைய வழிகாட்டுதலிலே ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு இந்த பள்ளியை மென்மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். அது நடைபெறும் என்றும் நாம் முழுமையாக நம்புகிறோம். ஆகவே நாங்கள் ஆரம்பித்த இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்ற நினைப்பு ஆதாங்கம் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இறுதி ஆண்டு தேர்விலே எழுதுகின்றவர்கள் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் சிறப்பாக இப்பொழுதிருந்தே இன்றிலிருந்தே படிக்க தொடங்க வேண்டும். கடைசி நாள் வரை காத்திருக்கக்கூடாது. நன்கு படித்து தேர்ச்சி பெற வேண்டும். 100% தேர்ச்சி தான் நான் எதிர்பார்ப்பது. அதோடு நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். இல்லாட்டா மேல்கல்விக்கு நீங்கள் போக முடியாது. இன்ஜினியரிங் கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்காது. நீட் எக்ஸாம் இருக்கிறது, மற்ற எக்ஸாம் தேர்வுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நன்கு ஆழமாக படித்தால் நல்ல மதிப்பெண் பெற்றால்தான் மேல்நிலை கல்விக்கு செல்ல முடியும். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். ஆகவே அதற்கு கடவுளுடைய ஆசை தேவை. ஆகவே தான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்காகவும் இறைவனை வேண்டுவதற்காக, வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆகவே கடவுள் நமக்கு தேவை. கடவுள் மீது நம்பிக்கையுள்ள மக்கள் தான் நாம் அதிகம். ஆகவே அந்த கடவுளை நம்புகின்றோம். பரிசுத்த ஆவியின் வரம் என்பதும் கடவுளுடைய ஒரு வரம்தான், கொடைதான். அதை தாளாளர் தந்தையும் ஆசிரியர்களும் மற்றும் பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் நிறைவாக பெற ஜெபிப்பதற்கே நான் வந்திருக்கிறேன். நல்ல ஆர்வத்தோடு இந்த கல்வி ஆண்டை தொடங்குங்கள். நன்றாக படியுங்கள். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழுங்கள். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருங்கள். நீங்கள் சிறந்து விளங்கி இறைவனுக்கும் மற்ற உலகிற்கும் நல்ல பயனுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறி ஜெபிக்கிறேன்.